வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைக்கிழமை என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கடகடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு இருக்கோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வடித்து வச்சுட்டு இன்றைக்கி மிளகு ரசம் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு சூப்பராக ஒரு ரசம் வச்சுருக்கேன். ரசப்பொடியெல்லாம் காலி பண்ணிவிட்டு இனிமேல் திரும்பவும் அரைக்க போகிறேன். நான் வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ரசத்துக்கு சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கருணக்கிழங்கு தான் வறுவல் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக திட்டமாக பண்ணிவிட்டு தோசைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. சிம்பிள் லஞ்ச் தான், ஆனால் சூப்பர் லஞ்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சிம்பிள் லஞ்சு தான், ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா மேஷ் பண்ண, அதாவது சாதத்தை நல்லா குழைய வச்சுட்டு ரசம் நிறைய தாராளமாக ஊற்றி பாக்ஸில் கட்டி கொடுத்து ஆரம்பிச்சாக்கா நம்மளுக்கு மதியத்துக்கு ரச சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தை சாதமும் இப்படி தான் கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சாதத்தை போட்டு ரசம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் வெறையாக ஆகிடும். ரசம் ஊற்றுமே சாதம் விரைச்சிக்கும், சாப்பிடவே முடியாது குழந்தைங்களால. அதனால் நான் எப்பயுமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு ரசம் நல்லா தாராளமாக ஊற்றி தான் கொடுத்து விடுவேன். பதார்த்தம் பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்னு ஜூஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நேற்று சீம்பால் வாங்கினேன். ரொம்ப நாள் கழிச்சு சீம்பால் வந்ததுனால இன்றைக்கி நேற்றே வந்து சீம்பால் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சேன். வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். நான் எவ்வளோ சுகர் போட்டாலும் சுகர் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு பாக்ஸில் சீம்பால் போட்டு கொஞ்சமாக தேன் ஊற்றி கொடுத்துருக்கேன். அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லஞ்ச் பாக்ஸ் தாங்க, சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான். காலையிலேயே துணியெல்லாம் போட்டாச்சு, சாமான்லாம் விளக்கி கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். கடகடன்னு முடிச்சாச்சு. வெளியே போயிட்டு வந்துட்டு முடிஞ்சால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் நான் ஒரு 10-11 மணி போல் போட்டுடுறேன். அப்படி இல்லைனா ஈவினிங் வரும், கோச்சிக்காதீங்க. கூடவே கிச்சன் வேலையை முடிச்சா தாங்க நிம்மதியாக இருக்குது. குயிக்காக முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.